நண்பர்களே, நாம கடந்த சில வாரங்களாக ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் நினைவிட்டுக் கொண்டே அது சிலருக்கு போர் கூட அடிச்சிருக்கலாம். ஏன்னா இது ஒரே சொல்லிட்டே இருக்காரு, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நாம தான் அதெல்லாம் வந்துட்டோமே அப்படின்னு முடிவெடுக்க வேண்டாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க எந்த நிலையில இருந்து, எந்த அனுபவத்தை பெற்று, எந்த நிலையில இருந்து அதை நமக்கு கொடுத்தாங்களோ அந்த நிலைக்கு நம்மை உயர்த்து கொள்ளும் பொழுதுதான் அது நமக்கு பிடிப்படும். அது வரைக்கும் சொன்ன விஷயங்களை நாம அவரவர் அவரவர் பார்வையிலிருந்து பார்ப்போம். இதை எளிமையா சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கண்ணாடி போட்டுக்குவோம். கருப்பு, மஞ்சள், பச்சை அப்படின்னு சொல்லி. கண்ணாடிங்கிறது நம்ம அனுபவம் அப்படின்னு. அதன் வாயிலாகத்தான் நீங்க இந்த உலகத்தையும் இங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் பார்ப்போம். அது நம்ம அனுபவத்துக்கு, நம் சிந்தனைக்கு ஏற்புடையதாக இருந்தால் மட்டுமே அதை எடுத்துக்கும். எடுத்த உடனே முடிவு பண்ணிடுறோம், இது நமதாகி விட்டது என்று. அப்படி இல்லை. ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அதை நாம இது சரியானது என்று முடிவெடுக்கிறோம். அதோட விட்டுறக்கூடாது. அப்போ அது உங்களுடைய கற்றறிவாக மட்டுமே இருக்கு. அது உங்க அனுபவமா மாறவே மாறும். கற்றறிவு நல்லதுதானுங்க சார். நிறைய விஷயத்த நல்லதை கற்றுக்கலாமே. கத்துக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்ன ஆகும் சார்? அது நம்ம இருப்புல இருக்கிற ஆணவத்தை வளர்க்கறதுக்கு அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில மறைமுகமா உதவும். நாம படிச்சுக்கிட்ட எல்லா விஷயமும், நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் எதை விடணும்னு நாம குருவை நாடி வந்திருக்கோமோ, எதை தொலைத்து கரைக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கோமோ, அது வேறொரு வழியில அபரீதமா வளர்ந்துரும். நமக்கு தெரியாது. இப்ப அது எப்பதான் கரையும்? நாம குரு எந்த நிலையிலிருந்து அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்குறாங்களோ, அந்த அனுபவம் நமதாகும் போது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த தகவல் உங்களதாகும் போது அது கிடைக்காது. இது போல நிறைய சத்சங்கங்கள், நிறைய சிந்தனைகள், நிறைய ஆச்சாரியர்கள் கொடுக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம கேட்கிறோம். கேட்கும்போது ரொம்ப ஏற்புடையதா இருக்கும். இது நல்லதா கூட இருக்கும். சிலருக்கு அதுல முரண்பாடு கூட இருக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி அந்த நிலையில நாம விட்டுட்டோம்னா, அந்த நிலையில நாம ரைட் இது சரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதோட விட்டுட்டோம்னா, அது உங்க அனுபவமாக மாறாது. யாரோ கொடுத்த கடன் அது. அப்படின்னா அவங்க அனுபவம் கொடுத்திருக்கிறாங்க. அதை நாம வாங்கி வச்சிருக்கிறோம். அவங்களுடைய செல்வம் அப்படின்னு கூட எடுத்து, மற்றவர்களுடைய செல்வம். இப்படி நிறைய விஷயங்களை எடுத்துட்டு மற்றவர்களுடைய செல்வத்தை நாம எடுத்து வச்சுட்டு நம்மதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் முதல் படி. மற்றவர்கள் செல்வம்னு நான் சொன்னது அவங்களுடைய கருத்துக்கள். அது நம் தாய் தந்தையா கூட இருக்கலாம். தாய் தந்தை, சகோதரன், நம்ம உறவுகள், நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்ம அலுவலக தலைமை பொறுப்பாளர்கள், அரசியல்வாதி, சிந்தனையாளர்கள், இப்படி எல்லாரும் கொடுத்த அவங்களுடைய அனுபவ சொற்பொழிவை எடுத்துக்கிட்டு இதுதான் சரின்னு முடிவெடுத்து நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, நாம் ஒரு உறக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். ஏன்னா எப்ப வேணாலும் நமக்குள்ள இருக்கிறது எழுச்சி வரும். அது சன நேரத்துல ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்றி அமைத்து விடும். ஒரு சில வினாடிகள்ல நடந்துடும். ஐயோ, நம்ம இத்தனை காலம் பயிற்சி எடுத்தோமே, தவம் பண்ணோமே, நல்ல சிந்தனைகள் எல்லாம் கேட்டோமே,
நமக்கு போய் வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேரு மன வருத்தப்படுவதை நான் பார்க்கிறேன். அதை நான் தவறா சித்தரிக்கிறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். மகரிஷி வாழ்ந்த காலத்துல நாங்க அடிக்கடி செவ்வாய்க்கிழமெல்லாம் செவ்வாய் அது குறிப்பிட்ட நாள் வெளியே வருவாங்க, வந்து உட்கார்ந்துக்குவாங்க. அப்ப நம்ம போன நண்பர்கள்லாம் ரொம்ப க்ளோஸ். அவர் பக்கத்துல உட்காந்து அவர் சொல்றதை கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. இவ்வளவு கூட்டம் இல்ல. அப்ப பல நேரங்கள்ல சொன்னதையே திருப்பி சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கூட அப்படி நினைச்சிருக்கேன். என்னடா அது சாமி அப்போ சொன்னாரு, அதேதான் இப்படி சொல்றாரு அப்படின்னு தோணுது. அப்படின்னா என்ன அவங்க மனசுல பட்டிருக்குன்னா, இன்னும் உங்களுக்கு போய் சேரல. அது முறையா இன்னும் நமக்கு வந்தடையல. ஏதோ ஒண்ணு நமக்கு தேவை இருக்குது. அது அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு மீண்டும் மீண்டும் அதை சொல்றாங்க. சோ அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம மனதில் நினைவு வச்சுக்க வேண்டியது, நாம் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம். எதனால அப்படின்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் அது சரின்னு நாம் முடிவெடுத்து செயலாற்றுகிறோம். அது நம்பிக்கையின் அடிப்படையில நாம் திட்டமிட்டு செயல்படுறோம். அப்படின்னா பெரும்பாலான விஷயங்கள் மற்றவர்கள் கொடுத்ததை எடுத்துக்கிட்டு வாழ்ந்து. சோ அதிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக தன்னுணர்வு முற்றிலுமாக சுதந்திரம் அடைய வேண்டும். அதைத்தான் முதல் நிலை என்று உங்களுக்கு குறிப்பிட்டு, அது அதிலிருந்து நீங்கள் சுதந்திரம் பெற வேண்டும் என்று ஆழமாக அதனுடைய அவசியத்தை கடந்த சந்திப்புகள்ல மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி தன்னுணர்வு சுதந்திரம் பெற வேண்டும். அப்படின்னா இப்ப என்ன பண்ணிருக்கு, நிறைய அவருடைய எண்ணங்களால கட்டுண்டு இருக்கு. இது நல்லது, இது கெட்டது, இது இப்படித்தான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது சரி தவறு, இவர் நல்லவரு கெட்டவரு, இப்படின்னு நிறைய பாகுபாடுகளோட நிறைய விஷயங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அது நம் அனுபவத்துக்கு வராமவே அதையெல்லாம் முடிவெடுத்து வச்சிருப்போம். அத ஆங்கிலத்துல ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே முடிவெடுத்து வச்சுட்டு போய் பார்க்கறது. இது இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாம அங்க போனா அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அது மட்டும்தான் அது உள்ள போகும். மற்றது எல்லாத்தையும் அப்படியே எக்ஸாஸ்ட் ஆயிடும். இப்படிதான் நம்மளுடைய நிகழ்வுகள் எல்லாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற என்ற பேருண்மை நமக்கு அனுபவமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை திருப்பி 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 நான் உங்களுக்கு தன்னுணர்வு சுதந்திரத்தினுடைய அவசியம். அது முதல் தளம். அதான் அதை புரிஞ்சுக்கணும். தன்னுணர்வு சுதந்திரம் இல்லையா? இல்ல. ஏன்? நிறைய பேரோட எண்ணத்தை நாம சுமந்துட்டு இருக்கிறோம். அவற்றில் அவற்றை நல்லது கெட்டது என்று பிரித்து அதை முடிவெடுத்து வச்சுட்டோம். இது நல்லது, அது நம்ம அனுபவத்துக்கே இருக்காது. யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அது நமக்கு நம்ம சிந்தனைக்கு ஏற்புடையதா இருந்துச்சு, அது நல்லதுன்னு முடிவு பண்ணி செஞ்சுட்டு. இப்படித்தான் இதைத்தான் உறக்கத்துல அதாவது இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ வாகனத்துல பயணம் பண்றவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல ஓட்டும் போது ரொம்ப கவனமா பிரேக் அப்படி பிடிக்கணும், கால் அப்படின்னு அப்படி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. சைக்கிள் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, பைக் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி. நல்லா பழகிடுச்சுன்னா தொடர்ந்து அதே ரூட்ல வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் போயிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல அவர் எங்கேயோ நினைவு இருக்கும், வண்டி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வீடு வந்து சேரும். பல நேரங்களில வெறும் வாகனம் ஓட்டுறது மட்டும் இல்லைங்க, பலரோட பேசும்போது, செயல்படும் போது, சிந்திக்கும் போது, எல்லா நேரங்களிலும் ஒன்ன செய்வோம், ஒரே நேரத்துல பல செயல்களை செய்ய முயற்சி செய்துட்டு இருப்போம். எதையும் உருப்படியா நம்மால செய்ய முடியாது. அது உறக்கத்துல நிகழ்ற ஒரு கனவை போன்று நகர்ந்து கொண்டும் எல்லாமே. இந்த போயிட்டு இருக்கிற இந்த சின்ன சின்ன வினாடிகளை, ஒவ்வொரு சிறு வினாடிகள் கூட ரொம்ப மதிப்பு மிக்கது. அதோட மதிப்பு தெரியாம நாம இந்த காலத்தை விரயம் பண்ணிட்டு அப்படியே இழந்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு நொடியும்.
ஏன்னா நிகழ்காலங்கிறது அந்த சன நேரத்துல வந்து போயிடும். நீங்க அதை யோசிக்கிறதுக்குள்ளேயும் அது கடந்த காலமா மாறிடும். அப்போ ரொம்ப விழிப்போட அதை நீங்க அதோட தொடர்புடும் போதுதான் நிகழ்காலத்துல உங்களால உயிர்ப்போடு இருக்க முடியும். அந்த சனத்தை தவற விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த வினாடி கடந்த காலமா மாறி. சோ நாம அப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரங்கள் நாம இறந்த காலத்தை பற்றியும் அதனுடைய செயல்களை பற்றியும் அங்க கிடைத்த அனுபவத்தை பற்றியும் அங்க கிடைத்த தகவல்களை வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அதை நான் ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருக்கேன். ஒரு இறந்த பிணத்தோடு வாழ்வதாக்கு சமம். இந்த மனம் எப்பயுமே இறந்த காலத்தை தான் எடுத்து கொண்டு வரும். சில சமயம் எதிர்காலத்தையும் கொண்டு வந்து விடும். இது ரெண்டுமே உண்மை இல்லைங்கிற சிந்தனை நமக்கு வரவே விடாது. ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் உடனே அது பழசை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்து அதை பத்தி சிந்திக்க விட்டுரும். அந்த அந்த ஸ்தானத்துல நம்மளால இருக்க முடியவே முடியாது. சோ இதனால நம்மளுடைய தன் உணர்வு என்பது சுதந்திரமற்ற நிலையில கட்டுண்டு பலருடைய தகவல்களை நமதாக்கி கொண்டு நாம வாழ்க்கைய விரயம் செய்து கொண்டோம். அப்போ ஒரு தகவல் வருது நமக்குள்ள என்ன ஓடுதுன்னா அது நம்ம தான் வெளியிருந்து வாங்கப்பட்டதா. 99% வெளியிருந்து நமக்கு கிடைச்சதா. தட் இஸ் உங்களுடைய அனுபவத்துல அது இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காது. அம்மா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, ஆசிரியர் சொன்னாங்கன்னு இப்படி நிறைய விஷயங்களை அவன் எடுத்து வச்சுக்கிட்டு அதுதான் சரின்னு சொல்லி நகர்ந்துட்டு கடந்த கால நாம கடந்த காலத்துல கடந்து வந்த பாதையில நாம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இதுதான் சரி அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ மிக மிக அவசியம். இது போல நிறைய விஷயங்களை அவசியமற்ற சிந்தனைகளை உள்ள சுமந்துட்டு இருக்கிறத முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? அதுக்குத்தான் என்ன பண்ணோம்? ஆரம்பத்துல என்ன சொன்னோம்ல, ஏதாவது ஒரு பொருளையோ நபரையோ அல்லது ஒரு சூழலையோ புதுசா நீங்க சந்திக்கிற மாதிரி அவங்கள பற்றி ஏற்கனவே அபிப்பிராயத்தோட பார்க்காம பிளாங்கா நீங்க கவனிங்கன்னு சொன்னோம். அது பொருளா இருந்தாலும் சரி, நபரா இருந்தாலும் சரி. அடிக்கடி பூக்கள் எல்லாம் சொன்னோம். அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன் நான் அந்த பூவை கவனிச்சனாலே எதை பத்தி எண்ணமில்லாம கவனிப்பேன் அப்படின்னு காஞ்சனா சொல்லிட்டு. சோ இதத்தான் முதல்ல எந்த எந்த அபிப்பிராயமும் இல்லாம எந்த ப்ரீஜுடிஸும் இல்லாம ஒரு விஷயத்த நான் நிறைய இடத்துல இத அப்ளை பண்ணேன். இப்போ உதாரணமா இப்போ நாங்க இந்த 2-3 வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஒருத்தரை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். இப்போ உதாரணமா ஒரு மருத்துவரை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உடனே அவர் மருத்துவர்னா எப்படி இருப்பாங்க, அவங்க எதெல்லாம் பண்ணுவாங்க, எதை பண்ண மாட்டாங்க, எப்படி பேசுவாங்க இப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ள ஓடும் ஃபர்ஸ்டே. ஓடி நாம ஏதோ ஒரு ஐடியாவை கூட வச்சுட்டு தான் அங்க போய் அவர் உள்ள போய் பார்ப்போம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 75% அவரை பற்றி அபிப்பிராயம் நமக்குள்ள ஏற்கனவே பார்த்தோம் பார்க்கலங்கிறத விட நம்ம கிட்ட இருக்கு பாருங்க இன்ஃபர்மேஷன். அதை வச்சு ஒரு கன்க்ளூஷனோட போயிருக்காரு. அது மாதிரிதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல. இப்ப அப்படி பண்றது இல்லை. எந்த ப்ரீசெட் எந்த ஐடியாவும் இல்லாம போறோம். பிளாங்கா போறோம். பர்த்தரை பார்க்க போறோமா, ரைட், பிளாங்கா போறோம். அங்க என்ன நடக்குதோ ரைட், அது அங்க போய் பேசு. என்ன சொல்ல போறாரு, என்ன பண்ண போறாரு, எதை பத்தியும் என்ன பண்ண பாக்குறேன், ப்ரீ ஒர்க். அதாவது முன்னாடி அதை பற்றி சிந்தனைகள்லாம் இழுத்துக்காம அமைதியே போனோம்னா ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ஈஸியா அந்த சூழல்ல நம்மளால கையாண்டுட்டு வர முடியும். ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ஈஸியாகவும். இதே போல கடந்த காலங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா நிறைய அந்த அதாவது ஹோம்ஒர்க் பண்றோமோ அவரை பத்தி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டு போவோம் பாருங்க. அங்க போனீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிடும். இருக்கிற விஷயத்த இன்னும் அதிகப்படியா குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வந்த காலம் தான் அதிகம். சோ இது ஒருத்தரை பார்க்கும்போது மட்டும் இல்ல, குடும்பங்கள்ல, நண்பர்கள்ல எங்க கையாளும் போதும் நாம ஏற்கனவே இருக்கிற அந்த ப்ரீசெட் ஐடியாவோட போனோம்னா நிச்சயம் அது அந்த பிரசன்ட்ல என்ன நிகழணுமோ அது நிகழ விடாம பண்ணிடும். அதுக்கு நாம தடைக்கல்லா இருக்கும். நம்மளுடைய அறிவு தடைக்கல்லா இருக்கும்.
தட் இஸ் நம்மளுடைய நாலேஜ், கற்றறிவு. தன்னுணர்வு சுதந்திரம் என்பது மிக மிக அவசியம். அது எவ்வளவு நேரம் நிற்கும்? நீங்க தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எண்ணம் இல்லாம இருக்க முயற்சி பண்ணிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய காலம் அதிகரிக்கும். இப்ப எல்லாம் என்னால கொஞ்சம் அதிக நேரமே இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மேல என்னால இருக்க முடியாது. நான் தான் போன வாரம் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நானும் சேர்ந்து உங்ககிட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய அந்த அக வளர்ச்சிக்கு உங்களுடைய இந்த இணைப்பு, சத்சங்கம் பேருதவியா இருக்கு. ஐயாவுடைய வழிகாட்டுதல், உங்களுடைய இணைப்பு, இந்த சூழல் தான் எனக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கு. இப்பெல்லாம் அது போல போகும்போது நிறைய விஷயங்களை ஈஸியா அந்த யதார்த்த சூழ்நிலையில என்ன இருக்குன்னு என்னால ஈஸியா பார்க்க முடியும், அதை சந்திக்க முடியும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் சொல்லிட்டு ட்ரை பண்றேன். ஒரு நண்பரை பார்க்க வேண்டிய சூழல். அதே நண்பரை ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். அப்ப நான் பார்த்த நிலை வேற. ஏன்னா அவரை பற்றிய அபிப்பிராயங்கள் நிறைய எனக்கு கொடுக்கப்பட்டது. என்னை சுத்தி இருந்தவர். சார் அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பார்த்து ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும், அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க இவங்கன்னு சொல்லி அது பெரிய லெவலில் எனக்கு சொல்லப்பட்டு கொண்டு போய் அவர்கிட்ட உட்கார வச்சேன். நான் சொன்னது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப சந்திக்கும் போது என்னால நிச்சயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ, என்ன அவர்கிட்ட இருந்து பெறணும்னு நினைச்சனோ ரெண்டுமே நடக்கல. அது அப்படியே 0 தான். அதே கண்டிஷன்ல வந்துட்டேன். இப்போ நம்மளுடைய பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. அரேஞ்ச் பண்ணாங்க பாருங்க அந்த மீட்டிங்க்கு. அவங்க எல்லாம் வந்து என்னைய சரியா ஒரு 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க. நான் 5:50க்கு அங்க போயிட்டேன். அவரும் வந்துட்டார், இந்த நபர் 5:50. இவங்க 2 பேரும் வரல. யாரு நமக்கு அந்த அவசியம் இல்லாத இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க பாருங்க, நம்ம நெருங்கிய நண்பர்கள், அவங்க வரல. நான் தான் பிளாக்கா போயிருக்கேன். அதனால என்னால ஈஸியா அவரை உட்கார வச்சு ஹேண்டில் பண்ணி என்ன சொல்லணுங்கிறத எல்லாம் சொல்லி முடிச்சு, அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கும் அதுக்கான எல்லா சொல்யூஷனும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நபர்கள் வந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியா போயிடுச்சு என்னால அந்த விஷயத்த கையாள. நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தமாச்சுங்களா? அப்போ நாம ப்ரீசெட்டா போனோம்னா, எதையும் சுமந்துக்கிட்டு போனோம்னா, எதையும் நிறைய எண்ணங்களோட ஓடிக்கிட்டு ரொம்ப ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களால அந்த பிரசன்ஸ்ல செய்ய வேண்டிய விஷயத்த டெஃபினட்டா செய்ய முடியும். அதுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியா இருக்கும். இது மாதிரி குடும்ப சூழ்நிலையிலையும் நிறைய இடங்கள்ல வரலாம். குடும்பத்துல, நண்பர்கள் கிட்ட, அல்லது அலுவலகத்துல எங்க வேணாலும் அது வரலாம். அலுவலகம்னா ஒரு அலுவலகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளுடைய பெரிய ஆஃபீஸர். அவரை போய் சந்திக்க போகணும்னா அவர்கிட்ட இப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி கேட்பாரு, இப்படி கேட்பாருலாம் நிறைய குழப்பத்தோட போனீங்கன்னா யூ ஃபெயில். நீங்க அங்க இழந்துருவீங்க. நீங்க இல்லையே, யூ லூஸ் யுவர் செல்ஃப். ஸோ நீங்க பிளாங்கா போய் பாருங்களேன், டெஃபினெட்லி யூ சக்சீட். நீங்க நிச்சயம் அதை சக்சீட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நம்மளுடைய சொசைட்டில எந்த ஒரு ரோலையும் நீங்க நல்லா பண்ண முடியும். அப்பதான் உங்களால அந்த யதார்த்தத்தை கரெக்டா பார்க்க முடியும், அந்த சூழலை சரியா கணிக்க முடியும். when you are in the present என்று சொல்லி அந்த தன்னுணர்வினுடைய சுதந்திரம் என்பது மிக மிக அவசியம். இன்னும் ஒரு 2-3 செஷனுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான டாபிக் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபைனல் ஸ்டேஜ், எங்க நாம நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைனலுக்கு போக போறோம். தயவு செய்து இதுல தொடர்ந்து வர்றவங்க விட்டுறாம இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் மட்டும் விடாம வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு டேக் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு சத்சங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்னத்தை எடுத்துட்டு போறோம் வீட்டுக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நீங்க இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த ரமண மகரிஷி வந்து நான் யார் அப்படின்னு கேட்க சொல்றாரு. கேட்டாத தேட சொல்றாரு. நான் உங்களுக்கு அதோட இன்னும் ஃபைன் டியூனா ஒரு விஷயம் சொல்லப்பாரு. என்ன அப்படின்னா,
நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யும். எதுக்காக இதை சொல்றேன்? இன்னும் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு வேற ஒரு விஷயத்துக்கு நாம நகர போறோம் பாருங்க. அதுக்கு இது ப்ரீ ஒர்க். உங்களை நீங்க தயார் பண்ணிக்கிறதுக்கான சூழல். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் யார் அப்படிங்கிற கேள்வி ரமணர் மகரிஷி செய்ய சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடுங்க. முதல்ல உங்களுக்கு தவம் பண்ணிட்டு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இதுதான் இந்த வாரம் முழுக்க அசைன்மெண்ட் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.